முருகா சரணம். எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் நல் ஆசி அருளட்டும் என்ற நல்ல வேண்டுதலோடு இன்னைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் 21/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாசம் 7ஆம் தேதிங்க வெள்ளிக்கிழமை சமநோக்கு நாளுங்க. சூரியோதயம் காலையில 6:20 மணிக்குங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில 9:30 10:30 வரைக்கும், மாலையில 4:30 5:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பகல் 12:30 1:30 வரைக்கும், மாலையில 6:30 7:30 வரைக்கும். இன்றைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இரவு 10:44 வரைக்கும் கேட்டை நட்சத்திரம், அதுக்கப்புறம் மூலம் நட்சத்திரங்க. திதியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டே இன்னைக்கு சப்தமி திதிங்க. சோளத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேற்கு திசை பரிகாரம் வெள்ளங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் காலையில 6:19 வரைக்கும் சித்த யோகம், அப்புறம் அதுல இருந்து இரவு 10:44 வரைக்கும் மரண யோகம், இரவு 10:45 முதல் அடுத்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு அமிர்த யோகம் வருதுங்க. முதல்ல இன்னைக்கு 3 யோகத்துக்கு உண்டான ஒரு யோகமான ஒரு நாள் அப்படிதான் வருதுங்க. அதே சமயத்தில் ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில 10:30 12 வரைக்குங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 3 to 4 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில 7:30 to 9 வரைக்கும் இருக்குதுங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இரவு 10:44 மணி வரைக்கும் பரணி, அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரங்க. இன்றைய ஹோரை நேரங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா சந்திராவரையை பொறுத்த வரைக்கும் லேட் நைட், மிட் நைட் 1 to 2, அதாவது 1 to 2ங்க. காலையில 8 to 9, மறுபடியும் மத்தியானம் 3 to 4, இரவு 10 to 11ங்க. சுக்கிரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில 6 to 7, மத்தியானம் 1 to 2, மறுபடியும் இரவு 8 to 9ங்க. புதன் ஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லேட் நைட் 12 to 1ங்க, காலையில 7 to 8, மறுபடியும் மத்தியானம் 2 to 3, மீண்டும் இரவு 9 to 10ங்க. குருஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிக அதிகாலை 3 to 4ங்க, காலையில 10 to 11, மறுபடியும் சாயந்தரம் 5 to 6ங்க. இன்றைய பொதுவான கோச்சார அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாங்க, மேசத்துல மாந்தி இருக்காருங்க, ரிஷபத்துல குரு இருக்காங்க, மிதுனத்துல செவ்வாய் இருக்காங்க, கன்னியில கேது, விருச்சிகத்துல சந்திரன் இருக்காரு, கும்பத்துல வழக்கம் போல சனி பகவான் இருக்காருங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் ராகு இருக்காங்க. அது போக சுக்கிரனும் வக்ரஷேட்ல இருக்காங்க, புதனும் வக்ரஷேட்ல இருக்காங்க. இதுதானுங்க பொதுவான 21/3/2025 பொதுவான கோச்சார அமைப்புங்க. இன்றைய இந்த கோச்சார அமைப்பு வச்சு உங்க ராசி பலன் எப்படின்னு பார்க்க போலாங்களா? வெள்ளிக்கிழமை வாங்க முருகா போலாங்க. மேஷராசி அன்பர்களே, முருகா கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் எடுத்து முடிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நினைக்காதீங்க. எந்த செயல்பாடாகட்டும், வியாபாரம் தொழிலாகட்டும், வேலையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்பீடு தன்மையாகட்டும், எதாவது குறைச்சிக்கோ. அதாவது பொறுமையுடன் செயல்படணும் அப்படின்னு சொல்றேன். எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா பொறுமையுடன் கடமையாற்றுவதே இன்றைக்கு சாலச்சிறந்த ஒரு நாள் அப்படின்னு மேசராசி நேயர்களுக்கு பொதுவா நான் கோச்சார அமைப்பு சொல்லுதுங்க. அதே சமயத்துல உங்க அம்மனி ஐயங்கிட்ட 2 பேரும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கும். எந்த விஷயத்த இருந்தாலும் ஒரு டைம் 2 டைம் சொல்லாம வேண்டாம் அப்படின்னு அம்மனியா இருந்தாலும் சரி, ஐயனா இருந்தாலும் சரி, எதை சொல்லணுமோ அது எந்த சமாச்சாரமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சமாச்சாரத்தை 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி அப்புறம் சொல்லுது. ஏன்னா சின்ன விஷயம் தான், அது பெரிய சமாச்சாரத்தில் கொண்டு விட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அதே சமயத்துல உங்க அனுசரிப்பு அம்மா அம்மனி ஐயங்கோட மட்டும் போறது இல்லைங்க. நம்ம ஆத்தா ஐயன், அப்புறம் குழந்தைய, சுற்று வட்டாரங்கள் எல்லாத்தையோடையும் அனுசரிச்சு போவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கருத்தை உள்வாங்குங்க. முடிஞ்சா பதில் சொல்லுங்க, முடியலையா அமைதியா போய்க்குங்க. இதை பத்தி ஒரு ஐடியா இல்லைங்க, யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்னு நைஸா எஸ்கேப் ஆயிரு. அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனமான முடிவு அப்படின்னு ஒரு பொதுவான கோச்சார அமைப்பு கூட கொஞ்சம் பாக்குறப்ப வருதுங்க. மற்றபடி உங்களுக்கு சில புதிய மாற்றத்துக்கு உண்டான வழிவகையும் கிடைக்கக்கூடியது. அது வியாபாரமா இருந்தாலும், தொழிலா இருந்தாலும், வேலையா இருந்தாலும் சின்ன மாற்றங்களுக்கு உட்பட்டு உங்க வியாபாரம் தொழில் பெருகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புக்கு யாராவது முயற்சி பண்ணீங்கன்னா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல நல்ல ஒரு வெற்றிக்குண்டான வழி கொஞ்சம் ஆதாயமாவே தெரியுதுங்க. நல்லா பண்ணலாங்க. அரசு பணி சார்ந்து சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். தனியார் துறையில கான்ட்ராக்ட் பண்றீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்க ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை. எடுத்தோடனே காரியம் முடியாதுங்க. கொஞ்சம் இழுபறியா இருந்தா கூட கொஞ்சம் இழுபறிக்கு அப்புறம் தடைகளை தாண்டி வெற்றி வரக்கூடிய உங்க செயல்கள் நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. அதே சமயத்துல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு ஷேர் மார்க்கெட்ல போடுறோம் அல்லது ஒரு பைனான்ஸ்ல பெருசா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுல ரொம்ப விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். தகுந்த ஆலோசனையின் பேரில் நீங்க அதை ஒரு நம்பிக்கையான ஆளுன்னா அதை பண்ணுங்க. இல்ல தேர்ட் பார்ட்டி மூலியமா தான் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா சேமிப்பு கரையக்கூடிய காலம் இன்னைக்கு ஃபுல் டே உங்களுக்கு அப்படியே தெரியுதுங்க மேச ராசி நேயர்களே. மற்றபடி உங்களுக்கு சிக்கல்கள் தடங்கல்கள் இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிப்பதற்கு ரொம்ப போராட்டம் நிறைந்த ஒரு காலமா இருக்கும். போராட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டா கூட வெல்வது ஓரளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9:02 வரைக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்கு. அதனால நீங்க அந்த டைம் வரைக்கும்னாலும் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானத்துடன் ஒவ்வொரு செயலையும் செய்வோம். அவசரப்பட்டு எடுத்தம் கவிழ்த்தன ஒரு காரியத்தை பண்ணா அந்த காரியம் வெற்றிகரமான காரியமா இருக்காதுங்க. தொடக்கமே கொஞ்சம்
உஷாரா இருக்கும்னு வச்சுக்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரணிக்கு இன்னைக்கு ஃபுல் டே உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கு. நீங்க எந்த ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாலையும் 1க்கு 2 டைம் யோசனை பண்ணணும். தொழில இன்வெஸ்ட் பண்றது சொன்னால ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், அதில் நீங்க தான் பார்த்து பண்ணணுங்க. பரணி நட்சத்திரக்காரங்களே அவசரப்பட்டு அவன் சொன்னாலும் பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் அவதிக்குள்ளாகக்கூடிய காலகட்டம் இருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வுடன் கொஞ்சம் நிதானமா நடக்கக்கூடிய காலகட்டம் இன்றைய நாளுங்க பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் நீங்களும் அப்படித்தான். எந்த வண்டி வாகனத்துல போறப்பவும் சரி, ஒரு தொழில் வியாபாரத்தை பெருக்கணும் அல்லது வேலையில வேற புதிய முயற்சி பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கு, நிதானமா இருக்கணும். மொத்தத்துல இன்னைக்கு மேசராசியில் அனைத்து நேயர்களும் கொஞ்சம் உஷார் தன்மையோட இருந்தீங்கன்னா, கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாள் ஓரளவுக்கு பண திருப்தியோட மன திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஆனா சிக்கலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதான் செய்யுது. என்ன பண்றது, எல்லாம் கடந்து போயிடலாம். தன்னம்பிக்கை கைவிடாதீங்க மேசராசி நேயர்களே. நற்பவி உங்களுக்கு நல்லவை பலிக்கட்டும். ரிஷபராசி நேயர்களே, முருகா முருகா சரணம். இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு சுப பேச்சுவார்த்தை, ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான வழி பத்தி எதாவது திங்க் பண்றீங்கன்னா கண்டிப்பா பாசிட்டிவா நடக்கும். எதிர்பார்த்திருந்த ஒரு சுபகாரியம் உங்களை தேடி வந்து அமைய போறது கண்டிப்பா நடக்க போற ஒரு காலகட்டம். அதுவும் திருமண பேச்சுவார்த்தைகள் அல்லது வீட்டில் ஏதாவது விசேஷத்துக்கு உண்டான ஒரு சுப செய்திகள், சுப செலவுகள் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் நல்லாவே இருக்குது. ஸோ சந்தோஷமா இருக்கலாங்க. மனசுல உங்களுக்கு பல விதமான கவலைகள் இருந்தா கூட எல்லா கவலையும் மறந்து அந்த சுப செய்தியினுடைய ஒரு வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது விதமான உத்வேகம் ஒன்று கிடைக்கும் பாருங்க. அது அளப்பரிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்குங்க ரிஷபராசினர்களே. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு சிந்தனை வயப்பட்ட ஒரு அருமையான நாளா இன்னைக்கு அமைய போகுது. கடவுள் உங்களுக்கு அப்படி கொடுத்துருக்காருங்க. அதனால உங்க புது விதமான ஆசைகள் கூட புதுசா போறோம். ஆகா, என்னோட பொண்ணு என்னோட பையன் அல்லது அந்த அப்பா அம்மா இருந்தா என் பையனுக்குள்ள கல்யாணத்தை நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைகள் வரும். அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சாதகமா அமைய போகுதுன்னு கவலைப்படாதீங்க. மற்றபடி உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்நியோன்யம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அம்மனி ஐயனா அப்படி ஒரு ஒற்றுமைனா ஒற்றுமை, அப்படி ஒரு ஒற்றுமை இதுவரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்க 2 பேரையும் பார்த்துருக்க மாட்டீங்க, அம்மனையும் பார்த்துருக்கா ஐயனும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு அன்பு மிகுந்த ஒரு உற்சாகம் மிகுந்த ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான இணக்கமான நாளா இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ஜாய் பண்ண போறீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட முறையில் சொன்னா உங்களுக்கு அம்மனி மேல ஒரு அக்கறை இருக்கும். அம்மனிக்கு ஐயன் மேல ஒரு பரிதாபம், ஒரு பச்சாவதாபம் வரும். அடாடா என்ன திட்டினாலும் வீட்டுக்காரந்த அப்படின்னு கொஞ்சம் அன்பு அப்படி ரைட்டுங்களா. அதனால உங்களுக்கு வீட்டுல நீங்க எல்லா விஷயமுமே சுமூகமா நடக்கும் போது நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதே சமயத்துல சில கருத்து வேறுபாடு முதல்ல இருந்தா அதெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருக்காது. ஏன்னா சந்தோஷம் அன்பு நிறையக்கூடிய இடத்துல முந்தானத்து பாத்தீங்கன்னா அப்படின்னு பழைய கதையை ஆரம்பிச்சிடாதீங்க. அம்மனி கூட்டமே அதே மாதிரி ஐயன் அப்படித்தான். நீ என்ன சொன்ன தெரியுமா முந்தானத்து அப்படிங்கிற மாதிரி பழையசெல்லாம் பேச வேண்டாம். பழையன கழிதலும் புதியன பூதலுமே ஒரு குடும்பத்துக்கு அழகு அப்படிங்கிற ஒரு உத்வேகமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீங்க இன்னைக்கு குடும்பத்தை அமோகமா நடத்துவீங்க. அந்த அளவுக்கு சொல்ல இனிக்குதடா முருகா அப்படிங்கிற மாதிரி அமோகமா இருக்க போறீங்க முருகா. அதே சமயத்துல அப்பா அம்மா உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் சந்தோஷமான நல்லா தாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் சுணக்கம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் எல்லாமே இருக்க போறாங்க. நீங்க எதை பத்தியும் நீங்க கவலை பண்ணி வேண்டியது. அதே சமயத்துல பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருக்கங்காட்டி உங்களுக்கு சில அதுக்கு உண்டான செலவுகளும் கொஞ்சம் இருக்கு. சுப செலவு தானுங்க, தைரியமா பண்ணுங்க. மற்றபடி புதிய நபர்களின் அறிமுகம், புதிய நண்பர்களின் வரவு எல்லாமே உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய நாளா அமோகம் அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல இயற்கையும் இந்த நாளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவா இருக்கக்கூடிய அட்டகாசமான நாளுங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுவிதமான எண்ணங்கள், புதுவிதமான யுக்திகள் தோன்றி வியாபாரம் தொழில் வேலையில ஒரு புதுவிதமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்க போதுங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அதுல சில விஷயங்கள் நடந்து உங்க மன மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத நாளா இன்னைக்கு வச்சிருக்காரு கடவுள். சந்தோஷப்படுத்துங்க. ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நீங்க ஆன்மீக சிந்தனை கூட அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குதுங்க. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபுல் சப்போர்ட் டே உங்களுக்கு தான். அந்நியோன்யம் சொன்னோம்ல குடும்பத்துல, அது பாத்தீங்கன்னா மிருகசீரிஷத்துக்கு மட்டும் இல்லைங்க, கிருத்திகை ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கூட அந்த அம்மனியோட ஐயங்கோட கூட அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டம் இருக்குதுங்க. மொத்தத்துல சந்தோஷம் மிகுந்த உற்சாகம் மிகுந்த பணம் ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்க இந்த நாளை நீங்க மறக்காம கடவுளை ப்ரே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க. போயிட்டு விட்டுங்களா. நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, நேத்தைக்கு இன்னைக்கு பரவாயில்ல முருகா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு புதுவிதமான சிந்தனைகள், யோசனைகள், ஒரு உற்சாக மனநிலைக்கு நீங்க வந்துருவீங்க. நேற்று வரைக்கும் அந்த காரியத்துக்கு அந்த வழியில் போலான்னு நினைச்சேன், அது சரிப்பட்டு வர இந்த வழி அருமையா இருக்கு அப்படின்னு லேட் நைட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால இன்னைக்கு காலையிலேயே உற்சாகமா ஒரு மான் போல துள்ளி குதிச்சு எழுந்து நீங்க அந்த எழுந்த வேகத்திலேயே அம்மனை கூப்பிட்டு அன்பா 2 வார்த்தை பேசுவீங்க. அம்மனி வந்து ஐயங்கிட்ட 2 வார்த்தை பேசுவீங்க. இப்படி காலங்காத்தாலேயே அன்பு மிக்க ஒரு அமைதியான சூழ்நிலையில உங்க குடும்ப உறவு ஆரம்பிக்கும் காட்டி இன்றைய நாள் மிதுன ராசிக்கு அமோகமான நாள் அப்படின்னு அடிச்சு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. எதிர்பார்த்த பல கடன் சார்ந்த
உதவிகள் பேங்காக இருந்தாலும் பிரைவேட்டாக இருந்தாலும் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நாளத்தான் இருக்கு. உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். ஒரு 10,000 ரூபாய் கேட்டீங்கன்னா ஒரு 5,000 கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. ஆனால் தொழில்முறை கடனும் வேலை நிமித்தமா நீங்க கடன் வாங்கி செலவு பண்ணாத, வேலை நிமித்தமா சில கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தா அது வாங்கலாம், தப்பு இல்லை. தொழில் வியாபாரத்துக்கு வாங்குறது தப்பு இல்லை. வெட்டி செலவுக்கும் வீண் செலவுக்கும் வாங்க மாட்டீங்க, அப்படி வாங்கிறாதீங்க. பொதுவான ஒரு விஷயத்த அப்படியே ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேங்க. மற்றபடி உங்க பூர்வீக சொத்துக்கள் சொல்லக்கூடிய மூதாதையர் சொத்துக்கள் இருக்குல்ல, அது மூலியமா ஏதாவது அனுகூலமான ஒரு ஒரு நாள் ஒரு பணம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா பேச்சில் நிதானமா கையாண்டீங்கன்னா உங்க பேச்சும் வல்லமை மிக்க பேச்சா மாறி உங்க பேச்சும் 4 பேர் மத்தியில பொதுவான ஒரு சமூகத்துல எடுபடக்கூடிய தன்மையும் இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு பொறுமை இல்லாம அந்த காரியத்தை பேசி கெடுத்து போடாதீங்க. ரைட்டுங்களா? கொஞ்சம் பார்த்து உஷாரா நடந்துக்கோங்க. அதே சமயத்துல வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பல போட்டிகள் இருந்திருக்கும். அந்த போட்டிகளை எல்லாம் தாண்டி பொறுப்புகள் நிறைந்த ஒரு மனுஷனா எப்படி ஒரு வியாபாரத்தை பண்ணா ஜெயிக்கலாம், எப்படி ஒரு தொழிலை டெவலப் பண்றது அப்படின்னு ஒரு ஐடியாவோட ஒரு நீங்க பார்ட்னரோடையோ இல்லை தனிப்பட்ட முறையில செஞ்சீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும். லாபமும் தரக்கூடிய ஒரு அட்டகாசமான நாள் தானுங்க. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வேலை வாய்ப்பு, உயரதிகாரிகள் உங்களை மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. மற்றபடி வண்டி வாங்கணும், புதுசா வாங்கணும், வீடு பராமரிப்பு அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னீங்கன்னா அதை கொஞ்சம் நிதானமா செலவு பண்ணணும். வண்டி வாங்கல போறப்ப கூட நீங்க ரொம்ப நிதானமா இருப்பது ரொம்ப நல்லதுங்க. புதிய முயற்சிகள் இதை எடுக்கிறது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை இருக்குது. அதனால புதிய முயற்சியை கைவிட்டு பழைய முயற்சியிலேயே நீங்க எது வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல காலகட்டம் இருக்குதுங்க. இதுவும் சொல்ல போனா அப்பா அம்மா வகையில, அதுவும் தாய்மாமன் வகையில ரொம்ப டீப்பா எடுத்து பாக்குறப்போ இந்த கோச்சார அமைப்பு ரொம்ப ஆதரவா இருக்கு. யாரு சப்போர்ட் இருக்கா இல்லையோ, தாய்மாமன் ஒருத்தர் இருக்கிறேன் அப்படின்னு அவர் மூலியமா ஒரு ஆதரவான ஒரு சுப காரியத்துக்கு உண்டான ஒரு செய்தியும் ஒரு சூழ்நிலையும் அமைய போகுதுங்க. உங்களுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. மொத்தத்துல நீங்க எவ்வளவு இருந்தாலும் தன்னடக்கம் மிக்க ஒரு பொறுமையா கையாண்டு ஒரு காரியத்தை வெற்றி என்பது உங்களுக்கு தேடி நோக்கி வரக்கூடிய காலகட்டத்தை நீங்களே அமைச்சுக்கோங்க. அதுக்கு என்ன தேவை? தன்னம்பிக்கை வேணும், கொஞ்சம் பணிவு வேணும், அவங்க சொல்றது ஆமாஜாமி அப்படின்னு கேட்கணும். இந்த 3 இருந்ததுன்னா இன்றைய நாள் உங்களுடைய நாள் தான், மாற்றமே கிடையாதுங்க. மிருக சீரிஸை பொறுத்த வரைக்கும் டீப்பா எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு பல உதவிகள் கொஞ்சம் கடன் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அந்த கடனும் அந்த உதவியும் ஓரளவுக்கு வெற்றி வரக்கூடிய நல்ல காலகட்டமாகவே இருக்கு. ரைட்டுங்களா? ஓரளவுக்கு சொல்றது மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் இடுபறியா இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல அந்த காலகட்டம் உங்களுக்கு 100% நடக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு கோச்சாரமே இருக்குதுங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல நிதானம் இல்லாம உணர்ச்சி வசப்பட்டு உங்க சொந்தக்காரங்க முதலாளி சொத்து வந்தா கூட அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. மொத்தத்துல பொறுப்புகள் அதிகரிச்சு பொறுமையா ஒரு விஷயத்தை டீல் பண்ணீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்க உங்களையாட்ட ஒரு அருமையான ஒரு நாளை பார்க்கவே முடியாது. என்ஜாய் பண்ணுங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு சப்போர்ட். அம்மனி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண போகணும் குடும்பத்தில். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனி சைடு அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாமே நல்லா இருக்கு, ஒன்றும் தொந்தரவு இல்லை. நல்லதே நடக்கும், கொலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க. நற்பவி உங்களுக்கு நல்லவை பலிக்கட்டும். கடகராசி அன்பர்களே, முருகா என்ன சார் தடைங்க சார்? ஒரு விஷயத்தை எடுக்கிறோம்னா ஆரம்பத்திலேயே தடை. இங்கிருந்து ஆபீஸ் போலாம் பைக் எடுக்கிற பைக் பஞ்சருங்க, ஒத்த வீல் பஞ்சரா இருந்தா ஓடலாம், 2 வீல் பஞ்சர் என்ன சார் பண்றது அப்படின்னு சில பேருக்கு அந்த காலகட்டம் சூழ்நிலை கொஞ்சம் எதிர்பாராத ஒரு சுணக்கங்களை கொடுத்துருக்கும். அப்பேற்பட்ட உங்களுக்கு புதிய முயற்சிகள் செய்வதற்கு ஒரு உத்வேகத்தை குறைக்கக்கூடிய பல தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பஞ்சர்னா என்ன பிரச்சனை, பஞ்சர்கள் சொன்னா ஒட்டித்தரேன் அப்படின்னு சிம்பிளா மனசு நீங்களே மாத்திக்குவீங்க. அப்பேற்பட்ட சின்ன சின்ன தடைகள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட ஒரு சின்ன சின்ன தடைகளை தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் வெற்றி உறுதியாகும். அப்பேற்பட்ட நம்பிக்கையான நாளா நீங்க தைரியமா இன்னைக்கு கையாள வேண்டிய சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க. அதே சமயத்துல உங்கள் குடும்பத்துல உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலம் ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. அதை தாண்டி நீங்க அப்பா அம்மா வகையில உடல்நிலை ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய, நேற்று வரைக்கும் கொஞ்சம் சுணக்கமா இருந்தா இன்னைக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் நீங்க அம்மனி கொஞ்சம் முடிச்சுக்கோங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அம்மனியோட போய் புலம்பலாம், தப்பு இல்லை. அம்மனி சண்டைக்கு போகக்கூடாது. அம்மனி அதே மாதிரி தான். உங்க பிரச்சனையில உங்க ஃபேமிலிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அங்க உங்க தம்பி அப்பா அம்மா வகையில அதை கொண்டாந்து வீட்டுக்கார மேல டப்புன்னு எரியப்படாது. ஸோ 2 பேரும் அவங்க பிரச்சனையை என்ன உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்க மேல பரஸ்பர அன்பை குறைச்சிடக்கூடாது. யாரு? ஐயனும் அம்மனியும். அப்படி இருந்தீங்கன்னா எல்லா சமாச்சாரமும் கெட்டு போயிடும். கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. அதே சமயத்துல நீங்க சில விஷயங்களை கன்ஃபியூஸ் பண்ணா கூட தனிப்பட்ட முறையில ஆழ்ந்த சிந்தனை பண்ணீங்கன்னா அது ஒரு தெளிவான முடிவை கண்டிப்பா உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு தேவை உங்களுக்கு நிதானம் அற்ற தன்மையில் இருந்து மாறி கொஞ்சம் பொறுமையா கையாண்டீங்கன்னா தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம் அருமையா இருக்கு. உங்க முடிவு 100% ஷூர் ஃபார் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லுவாங்க. அதுக்கு பொறுமை நிதானம் கொஞ்சம்
அமைதியா இருக்கும். அவ்வளவுதான் சொல்ல வரங்க. மற்றபடி உங்களுக்கு பல விஷயங்கள் வியாபாரம், தொழில், வேலையை பொறுத்த வரைக்கும் பல இன்ட்ரெஸ்ட் வரும். அது கொஞ்சம் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் தான் இருக்கு. ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. மற்றபடி உங்களுக்கு பல பசங்க உள்ளே அதெல்லாம் பார்க்குறப்ப நல்லாவே இருக்குது. ஒன்றும் தப்பு ஒன்று வரப்போறது இல்லைங்க. இருந்தாலும் நீங்க மேன்மை அடையணும், ஒரு தன்னிகரற்ற ஒரு மனிதனா கொஞ்சம் பிரதிபலிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க, நிதானமா இருக்கணும், உணர்ச்சி வசப்பட்டு யார்கிட்டையும் பேசக்கூடாது. மற்றவனுக்கு தேவையில்லாத தேவையான உதவிகளை செய்யறத விட தேவையற்ற உதவிகளை செஞ்சு யதார்த்தமா குணம் இருக்கக்கூடிய நீங்க மாட்டிக்குவீங்க. அதுக்காக அவ்வளவுதான் சொல்றேன். உஷாரா இருந்துக்கோங்க. அனுபவம் புதுசா உங்களுக்கு கிடைச்சா கூட அந்த அனுபவத்துல ஒரு காரிய வெற்றியும் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள புனர்வோசத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பாக்குறப்ப பல தடைகள், பல கஷ்டங்கள், பல சிரமங்கள் எத்தனை இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி அப்படிங்கிற ஒரு பாதை உங்களுக்கு கண்கூட தெரிய போகும். நல்லதே நடக்கும், கொல்லப்படாதீங்க. அதே சமயம் பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவு கிடைச்சா கூட தெளிவு கிடைச்சு என்ன சாமி பண்றது, ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட் இல்லையே அப்படின்னு நினைச்சா, ஆனா ரொம்ப அவசரப்படாதீங்க. ஒரு விதையை ஊண்டிங்கன்னா மரம் வந்து பெருசா ஒரே நாள் வந்துடாது. அப்பேற்பட்ட பல விஷயங்கள் இன்னைக்கு நடக்க போகுது. விதையை ஊனிருங்க, ரைட்டுங்களா? அப்பப்ப அதை அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்படியே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அண்ணாந்து பார்க்கறதுனா எப்படி சொல்றேன், இறைவனை கும்பிடுன்னு சொல்றேன். புரிஞ்சுதானுங்க? பூசம் நட்சத்திரக்காரங்களே, சந்தோஷங்க. அதே சமயத்தில் ஆயிலியம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வாய்ப்புகள் அங்கங்க வந்தா கூட அந்த வாய்ப்பு சில நுணுக்கமான விஷயத்தினால நீங்க கண்டு ஆராய்ச்சிங்கன்னா அந்த வாய்ப்பு அமோகமா தெரியும். ஏன்னா தோணான்னு இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியாது. ஸோ உஷார்த்தன்மோடு இருக்கும்னு சொல்ல வரேன். மொத்தத்துல புனர்பூசமும் பூசமும் ஆயிலியும் இந்த நாளை கொஞ்சம் உற்று நோக்கி கவனிச்சிங்கன்னா வெற்றிங்கிற வழி அமோகமா தெரியும். கொலப்படாதீங்க. நற்பவி உங்களுக்கு நல்லவை பலிக்கட்டும். சிம்மராசி அன்பர்களே, முருகா, உங்க மீதான நம்பிக்கை நேற்று வரைக்கும் பல பேர்கிட்ட இல்லாம இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு திடீர்னு பார்த்தா, சார் உங்களை நம்பி 2 வேலை கொடுத்துருக்காருங்கோ மேனேஜர் அப்படின்னு நான் வந்து கொடுப்பார் அசிஸ்டன்ட். என்ன நம்பியா? அந்தால நீ நம்ப மாட்டானே அப்படின்னு உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வராது. அப்பேற்பட்ட உயரதிகாரி நேற்று வரைக்கும் நம்பாத ஒரு பார்ட்டி உங்களை நம்பு. வேலையில் மட்டும் இல்லை, வியாபாரம் தொழில் எப்படித்தான். பார்ட்னரே நீ சொல்ற ஐடியா ஒன்றும் தெரியாதுப்பா, டெவலப் ஆகாத தெரியுது அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கு இல்லை, நீ சொன்ன ஐடியாவை கேட்டேன், பேங்க் மேனேஜரோட இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். சரி, அந்த ஐடியா ஃபுல்ஃபில் பண்ணு அப்படின்னு. உங்க வேலை, வியாபாரம், தொழில் எதா இருந்தாலும் சரி, உங்கள் மீதான நம்பிக்கையான சில வேலைகள் செஞ்சிருப்பீங்களே, நேற்று செஞ்ச அல்லது போன வாரம் இந்த கடந்த காலத்துல செஞ்ச பல நம்பிக்கையான ஒரு செயல்பாடுகள் இன்னைக்கு உங்களுக்கு அறுவடை பண்ணி உங்களுக்கு வெற்றி என்ற ஒரு கோலை நோக்கி தள்ளிட்டு போகும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனசுல ஒரு உற்சாகம் பிறகு, ஒரு உத்வேகம் பிறகு. அம்மனி கூட காலையில் எழுந்திரிச்சுன்னா எங்களை பாருங்களேன், ஏங்க நீங்க சொன்னீங்க நேத்து, அது எங்க அப்பாட்ட சொன்னாங்க, அருமையான ஐடியான்னு சொன்னார், அது உங்க மாமனார் உங்களை பாராட்டினார் அப்படின்னு ஐயனுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும். அம்மனியா இருந்தா உங்க அத்தை மாமனும் பாராட்டுவாங்க. ஏன் மருமகளுக்குவா நீ சொன்னது சூப்பர், அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சின்ன ஐடியா வந்தாலும் சரி, பெரிய ஐடியா வந்தாலும் சரி, அந்த அளவுக்கு உங்க ஐடியாக்கள்னால இத்தனை நாள் தளங்கள் ஏற்பட்ட பல தடங்கள் ஏற்பட்ட காரியத்துக்கு ஒரு முடிவு கிடைக்க போதுங்க. கவலைப்படாதீங்க. அதே சமயத்துல இதெல்லாம் கேட்க கேட்க உங்க மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கிற நீங்க, அந்த உற்சாகத்தன்மை குறைஞ்சிருக்கிற நீங்க இன்னைக்கு உத்வேகமா எழுந்து தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமா பிறக்க போதும். அதனால உங்க சிந்தனைகள் மேம்பட போதும். அட கொடுத்த கடன் உங்களை கேட்காம வரும்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு ஒரு காலகட்டம் அமோகமா இருக்கு, ரைட்டுங்களா? வியாபாரம் தொழில் அமோகமா இருக்குது, குழப்பம். வேலையும் சுணக்கம் எதுவும் கிடையாது, அப்பா அம்மா வகையில அமோகமா இருக்குது. மொத்தத்துல ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வெளிவட்டார பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீதான செல்வாக்கு, ஒரு மதிப்பு, ஒரு அந்தஸ்து கண்டிப்பா உயரப்போம். பசங்களே வெளியூர்ல படிச்சா ஹாஸ்டல்ல இருந்து கூட ஒரு அப்பா நல்லா படிக்கிறப்ப எக்ஸாம் சூப்பர்ப்பா, ஈஸிப்பா அப்படின்னு பசங்க உள்ளீங்க சந்தோஷமான மனநிலைய பகிர்ந்துக்குவாங்க உங்களுக்கு, ரைட்டுங்களா? அம்மனி ஐயன் கூட அப்படி ஒரு அந்நியோன்யமான ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு கொண்டாட போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அதே சமயத்துல மேன்மையான தன்மையுடைய நீங்க அந்த வாய்ப்பு பல வந்தும் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு அந்த வாய்ப்பு தவற விட மாட்டீங்க. அந்த அளவு உஷாரா பார்க்கக்கூடிய உங்களுக்கு இன்னைக்கு லாபம் நிறைந்த, உற்சாகம் மிகுந்த, மகிழ்ச்சி நிறைந்த நாள் அப்படின்னு சொல்ல முடியுதுங்க. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை நீங்க நம்பிக்கைகள் இருந்து காணப்பட்டாலும் அந்த நம்பிக்கையை நீங்க ஊற்றெடுத்து தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமோகமான நாள் இந்த மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அமைய போதுங்க. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீப்பா பாக்குறப்ப உங்களுடைய யோசனையும் சிந்தனையும் மற்றவங்களோட இன்னைக்கு மாறுபட்டு காணப்போகுது. அந்த மாறுபட்ட சிந்தனை தான் உங்களுக்கு வெற்றிக்குண்டான வழியை காமிக்க போதுங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களே, உத்தரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல விஷயங்கள் புதுசா தோணுனா கூட அந்த புதுசான விஷயத்தினால ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தினால ஒரு காரிய லாபம் அடைய போகும். மொத்தத்துல எல்லாமே அமோகமா இருக்குது, சுமூகமா இருக்குது, சந்தோஷமா இருக்கு. நற்பவி உங்களுக்கு நல்லவை பலிக்கட்டும். கன்னிராசி நேயர்களே, சார் தொழிலும் ஓகே, வியாபாரம் ஓகே, ஏனுங்க வேலைக்கு போனா கூட நிம்மதி. ஆனா அம்மனினா ஐயா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. சில்லுன்னு வந்து உழுந்துட்டே இருந்தா என்னங்க பண்றது அப்படின்னு ஒரு மனசுல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்
இன்னைக்கு இருக்குது. நேற்று வரைக்கும் இருந்த அம்மணி வேற, இன்னைக்கு அவங்க மனநிலையில பல மாற்றங்கள் வரப்போது. அம்மணி ஐயன் அப்படித்தான். இந்த ஆளுக்கு டீ போட்டு கொடுத்தேன், காப்பி போட்டு கொடுத்தேன், ஆர்லிஸ் கூட போட்டு கொடுத்தேன், ஒன்னும் சரி வரப்படும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மன குமுறல்கள் இருந்தா இன்னைக்கு அந்த குமுறல் எல்லாம் குறைஞ்சு அம்மனியும் ஐயனும் ஒரு இரட்டை பிறவியிலிருந்து ஒத்த பிறவியா மாறுறதுக்கு உண்டான ஒரு அந்நியோனையும் பிறக்க போகுது. அந்த அளவுக்கு குடும்பத்துல எல்லா சமாச்சாரமும் உங்களுக்கு சுமூகமா நடக்க போகுது. சந்தோஷமா இருக்கலாங்க. அப்பேற்பட்ட நெருக்கம் உங்களுக்கு உண்டாகுங்காட்டி குடும்பத்துல அன்பு அதிகரிக்கும். அந்த அன்புனால பரஸ்பர ஒரு புரிதல் உண்டாகும். அந்த புரிதல்னால குடும்ப வளர்ச்சிக்கு உண்டான பல வழிகள் கிடைக்க போகுதுங்க இந்த அம்மனிக்கு ஐயனுக்கு. அதுவும் கூட்டு குடும்பமா இருந்தா பெரியவங்க ஆசீர்வாதம் அம்மனி ஐயனுக்கு அமோகமா கிடைக்கும். அப்பா அம்மா வகையில உடல்நிலை சந்தோஷமா இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க. மொத்தத்துல உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு திடீர்னு ஒரு அன்பு பரிசு வாங்கி தரோம்னு குடும்பம் தான் சுத்தி சுத்தி வருது. குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று செய்யணும், அம்மனிக்கு அதை விட அமோகமா செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கடன் வாங்கி செய்யற அளவுக்கு மனநிலை இருந்தா கூட கடன் வாங்கியெல்லாம் அம்மனிக்கு செய்யணும் அவசியம் இல்லைங்க. ஐயனுக்கு அப்படித்தான். உங்க வரவரைஞ்சு நீங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நாள் கடன் இல்லாத நாளா போயிடும். இல்லைன்னா சிக்கல்கள் வரும். அதே சமயத்துல கடன் குடும்பத்துக்கு மட்டும் சொல்லிங்க, உங்களை நம்பி வருவாங்க. சார் நீங்க இன்னத்த கடன் இல்லைன்னா நான் டெவலப் ஆக முடியாது அப்படிப்பா. ஆனா அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு உஷாரா ஜாமீன் கையெழுத்து போடுறேன் அதை போடுறேன்னு மாட்டிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஆள், எது பண்ணாலும் நம்ம பணத்தை காப்பாற்றுவார் நினைச்சா ஒன்று ரெண்டு வாங்கி கொடுக்கலாம். சம்மந்தம் இல்லாத தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் நீங்க புகழுக்கு மயங்கி ஏதாவது போய் மாட்டிக்காது. நல்ல நாளா இருக்கிறத நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டமும் கொஞ்சம் இருக்குதுங்க உஷாரத்துக்கு. ஏன்னா செலவுத்தன்மை விரைய செலவு அதிகமாகக்கூடிய காலகட்டம் தெரியுங்காட்டி தான் இப்படித்தான் விரைய செலவு ஆகுது. வேற என்ன ஆக போகுது? ஒரு கடையில் போய் டீ குடிச்சு அவ்வளோ செலவு ஒரு 10-20 ரூபா வரும், அவ்வளோதான். ஆனால் கடன் வாங்கி கொடுத்தா ஆயிரக்கணக்கில் ஏன் லட்சக்கணக்கிலோட போயிரும்ல. அதனால விரைய செலவுக்கு ஒரு வழிவகை தெரியுதுங்க, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் நீங்க மற்றவங்களை நம்பி புகழ்ந்து போனா அதை நம்பிடாதீங்க, பொறுமையா இருக்கணும். ரைட்டுங்களா? அது வெளிவட்டாரத்தில் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்குங்க. நிதானமான பேச்சை கையாண்டிங்கன்னா அங்கேயும் லாபம் குறையாம பார்த்துக்கலாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இறுதியால் சின்ன சின்ன கொஞ்சம் முன்ன பின்ன சுணக்கங்கள் இருந்தா சரி சார் பண்ணிட்டா போகுது அப்படின்னு இருங்க. ஆனா உங்க மனநிலைமை ஃபுல்லா இன்னைக்கு உங்க குடும்பத்தை சுத்தி அம்மனியை சுத்தி அம்மனின் ஐயனை சுத்தியே சுத்திட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த 2 பேரும் மனம் விட்டு பேசி இன்னைக்கு குடும்பத்தை குதூகலமா கொண்டாட போறீங்க. ரைட்டுங்களா முருகா? சந்தோஷங்க. அந்த அளவுக்கு உங்க போக்குல சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறக்காக அடிச்சு சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு சில குழப்பங்கள் வரும். எப்படி டெவலப் பண்ண போறோம், வேலை வேற ஒர்க்கா இருக்குது, வேலை அதிகமா தெரியுது, ஒர்க்லோட அதிகமா தெரியுது, என்ன பண்றது அப்படிங்கிற சில குழப்பங்கள் தொழில் வியாபாரத்திலையும் வரும். போட்டி இருக்குது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு அந்த குழப்பங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கும். அம்மனுடைய ஆதரவு ஐயனுடைய ஆதரவே உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தரப்போம். நீங்க குடும்பத்தை அனுசரிச்சுங்க சார், எல்லாமே நல்லது நடக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். சிறு வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு விஷயங்கள் தெரிய போகுது. காரிய சித்தின்னு சொல்லக்கூடிய காரிய வெற்றியும் சின்ன குறு தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு அமோகமா இருக்குது. மொத்தத்துல கொஞ்சம் விரைய செலவு அதிகமாகுது, பாத்துக்குங்க. அம்மனி வீட்டுக்கு குடும்ப செலவுக்கு நீங்க பண்றது விரைய செலவு கிடையாது, சுப செலவு. சுப செலவை நீங்க பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம். விரைய செலவு பண்ணா மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நெருக்குங்கிறது அப்படி ஒரு நெருக்கம். முதல் சொன்ன அம்மனியோட நெருக்கம் அம்மா ஐயனோட நெருக்கமே உங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்பேற்பட்ட குடும்ப உறவுகள் இன்னைக்கு மேம்பட போதுங்க. எல்லாம் அந்த இறைவன் செயல். மனசார ஆன்மீக கடவுளை வேண்டிக்கோங்க. அதே சமயத்தில் ஹஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதா இருந்தாலும் எடுத்தங்க ஒருத்தர் பண்ணாதீங்க, யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நம்ம நிலைமையே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்குது. அதெல்லாம் பொறுமையுடன் உணர்ச்சி வசப்படாம யாருக்கும் கேரண்டி வாரண்டி கொடுத்துறாதீங்க. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களே. சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அம்மனி என்ன புரிஞ்சுக்கலாம் ஐயா என்ன புரிஞ்சுக்கலாம், குழப்பங்கள் வந்தா கூட ஒரு 4 மணிக்கு மேல அந்த குழப்பங்கள் நீங்கி நீங்களும் அந்நியோனியத்தை காட்ட போறீங்க. மொத்தத்துல கொஞ்சம் ஒரு உண்மைத்தன்மையோட நம்ம அம்மனியும் ஐயனும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருந்துட்டீங்கன்னா இந்த குடும்பம் இன்னைக்கு கொஞ்சம் பிரகாசமா ஜொலிக்க போதும். நல்லதே நடக்கும். நற்பவி உங்களுக்கு நல்லவை பலிக்கட்டும். துலாம் ராசி அன்பர்களே, முருகா குடும்பத்துக்கே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுப செய்தி தூரத்து உறவு மூலியமா அல்லது ஒரு தூரத்து நண்பர்கள் மூலியமா ஏதோ ஒரு வகையில கிடைக்க போகுது. அந்த சுப செய்தினால உங்களுக்கு பல குழப்பங்கள் தீரப்போகும். பல சிந்தனை வயப்பட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்த பல இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்களே, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அந்த சொத்து வருமா வராதா, கொடுத்த கடன் வருமா வராதா, இப்படி வருமா வராதா, ஜெயிப்புமா இல்லையா, சரியா தப்பா, இப்படி 2 ஆசிலேஷன் இருந்தக்கூடிய அந்த இதெல்லாம் நீங்கி இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சுப செய்தி ஒன்று வரப்போம். ரைட்டுங்களா? அதே சமயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு சில விஷயத்தை பண்ணிருப்பீங்க. ஆரம்பத்துல எளிதா தான் இருந்திருக்கு, ஈஸியா தான் இருந்திருக்கு. உள்ள போக போக ஆனா அப்பா ஏன்டா சாமி இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு இழுவரியா இருந்திருக்கு இந்த காரியம். அப்பேற்பட்ட இழுவரியான காரியம் கூட கொஞ்சம் காலதாமதத்துக்கு அப்புறம் முடிவு பெறக்கூடிய ஒரு நல்ல வெற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் தெரியுது.
அதுக்கு காரணம் நீங்க பொறுமையா நிதானமா அந்த விஷயத்தை கையாண்டு கொஞ்சம் வெயிட் பண்ண காட்டி தான் அந்த காரியம் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்குவீங்க. மற்றபடி உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டி வராமல் இருக்கும், சுணக்கங்கள் இருந்திருக்கும். அப்பேற்பட்ட தொழில் வியாபாரத்துல இருந்த வந்த நெருக்கடிகள், கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள், அமோகமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே இடிபாடுல சிக்கி கண்ணாமடன் மாட்டிருப்பீங்க. ஏன்னா உங்க சபார்டினேட் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணிருக்க மாட்டேன். நீங்க தான் ஹெட்டு, வேலையை முடிச்சாகணும்ல, கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கி பழகிக்கும். இல்லைன்னா உங்களை தட்டி கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அப்பேற்பட்ட கால சூழ்நிலை இருக்குதுங்க. ஏன்னா அவர் என்ன திட்டார், நான் எதுக்கு வேலை செய்யணும், எதை எவனை செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு அசால்ட்டா போயிடுவாங்க. எப்பவுமே ஒரு வேலைக்கு ஒரு சபார்டினேட்டை வந்து அனுசரிச்சு போனதான் நமக்கு நல்ல பேர் கிடைக்குங்கிற ஒரு உண்மைத்தன்மையை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அப்பேற்பட்ட காலகட்டம் இந்த கோச்சார் அமைப்புல கொஞ்சம் தெரியுதுங்க. மற்றபடி உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்யோன்யம் நார்மலா இருக்குது. தேவையெல்லாம் பேசவும் மாட்டீங்க. அவங்க எது கேட்டாலும் அப்படியே சாமி பார்த்துக்கலாம் சாமி வேலைக்கு போகும். அந்த அளவுக்கு சூழ்நிலையை அனுசரிச்சு குடும்பத்தை நடத்திக்குவீங்க. குடும்பத்துல ஒன்றும் பெருசா இணக்கவும் இல்லை, சுணக்கவும் இல்லை. கரெக்டான ஒரு ஆவரேஜான லைஃபை நீங்க கொண்டு போயிடலாங்க, தப்புன்னு கிடையாதுங்க. மற்றவர்களின் தேவை அறிந்து, அதுவும் அப்பா அம்மாவின் தேவை அறிந்து நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தா கூட அம்மாவை கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். உங்க உடல்நிலை ஆரோக்கியம் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு, புள்ள குட்டி எல்லாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வேலையில சில மைனஸ் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க. மொத்தத்துல உங்களுக்கு மனம் மகிழ கூடிய ஒரு சுகம் நிறைந்த ஒரு சந்தோஷமான நாள் அப்படிங்கிற ஒரு செய்தி காலையிலே கிடைச்சிடும். ஹாப்பிக்கு பஞ்சம் இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன குடும்பத்துல அந்த ஒரு 50-50 இப்படி எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா? ரெண்டுமே கலந்துருக்குங்காட்டி மகிழ்ச்சியை நீங்களே கொண்டாடிக்கோங்க. அதே சமயத்தில் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அங்கங்க கன்ஃபியூஷன், எதை பண்ணாலும் இங்கேயா சரியா தப்பானு கன்ஃபியூஷன் வந்து சொன்னால அது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தெளிவு பிறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அங்க நெருக்கடி சார், தடைகள் சார், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பல பிரச்சனைகளை சந்திச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமா மத்தியானத்துக்கு மேல நெருக்கடிகள் குறைஞ்சு ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை அமையக்கூடிய காலகட்டமும் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க. அதே சமயம் விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க தேவைகள் ஆசைகள் நிறைய இருந்தா கூட அதெல்லாம் மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா பூர்த்தியாகும். பூர்த்தியாகிறதுக்கு முன்னால நீங்க ஒரு வேண்டுதலை உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இஷ்ட தெய்வத்தையும் வச்சு பாருங்க. வச்சுட்டீங்கன்னா அந்த குறைகள் நீங்கி தடைகள் நீங்கி நீங்க நினைச்ச காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். அது சுபகாரியமா இருந்தா ரொம்ப நல்லாவே நடக்கும். கவலைப்படாதீங்க. நற்பவி உங்களுக்கு நல்லவை பலிக்கட்டும். விருச்சிக ராசி நேயர்களே, நேத்தத்தை விட இன்னைக்கு உங்க தேஜஸ் சொல்லக்கூடிய ஒரு வசீகரமான ஒரு பொலிவு உங்களுக்கு கிடைக்க போகுது. காரணம் உற்சாகமான நிலை. நேத்து வரைக்கும் நடக்காது, நீ எல்லாம் ஜெயிக்க மாட்ட, உனக்கு ஒரு வாய்ப்பே கிடையாதுன்னு அடைபட்டிருந்த பல வழிகள் எல்லாம் நீக்கி இதுதான் வெற்றி அப்படின்னு ஓப்பனா இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இருட்டா இருந்த வாழ்க்கையில ஒரு லைட் எரிஞ்சு எப்படி பிரகாசம் தெரியும்? அப்பேற்பட்ட பிரகாசம் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஓரளவு தெரிய போகுது. சனிப்பெயர்ச்சியினுடைய காரணமா கூட உங்களுக்கு இருக்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு பல மாற்றங்களை உண்டு பண்ணி உற்சாகம் மிகுந்த ஒரு அருமையான நாளா உங்களுக்கு கொண்டு வர போகுதுங்க விருச்சிக ராசி நேயர்களே. கவலைப்படாதீங்க. ஆனா என்ன பிரச்சனைனா ஓவரான என்னை பத்தி நீங்களே உங்களை பத்தி நீங்களே பேசிக்கிறது பேரு தற்பெருமை. அப்பேற்பட்ட நான் யாரு தெரியுமா? அந்த காலத்துல இல்லை சைக்கிள் ஓட்டிட்டு போறப்ப நான் வந்து ராஜ்தூத் பைக் ஓட்டிட்டு போனேன் அப்படின்னு பழைய கதையை பேசுறது. எங்க பரம்பரை பத்தி தெரியுமா அப்படின்னு தற்பெருமை பேசுவதை தயவுசெய்து குறைச்சிக்கணும். தற்பெருமை பேசுனீங்கன்னா உங்க பெருமையெல்லாம் போய் ரொம்ப சிறுமையாகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. ஸோ அப்படியெல்லாம் உங்களை நீங்களே உயர்வா பேசி நமக்கு என்ன ஆகுது? மற்றவங்க உயர்வா பேசினா கூட அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு எஸ்கேப் ஆகி போறதா ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். உள்ளது உள்ளபடி சொல்லிட்டா கோச்சுக்காதீங்க. அதே சமயத்துல உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனியில ஆதரவு நல்லா இருக்கு, புள்ளக்குட்டி ஆதரவு நல்லா இருக்கு, நல்லா படிப்பாங்க. அவங்க கல்வியில நல்ல ஒரு ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த விட நீங்க ஒரு 60% மார்க் எடுத்தா ஒரு 70-80 வாங்கக்கூடிய அதுக்கு அவங்களுக்கு திட்டாதீங்க. என்ன லெவல் அவங்க படிக்கிறாங்களோ அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாங்க. அப்பா அம்மா உடல்நிலைய ஆரோக்கியம் இருக்குது. குடும்பத்துல அம்மனி நல்லா இருக்காங்க, இருந்தாலும் அம்மனி ஐயன் 2 பேரும் இந்த உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்தும். சின்ன சின்ன ஒரு உடம்பு தொந்தரவு, சளி தொந்தரவு, தொண்டை வலி, இந்த மாதிரி காது வலி இப்படி வந்துட்டு போகக்கூடிய காலகட்டம் இருக்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி பரஸ்பரம் உங்க அன்பை விசாரிச்சுக்கோ. ரைட்டுங்களா? அப்படி பரஸ்பரம் விசாரிச்சா கூட அதுலயும் அன்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியும் கண்டிப்பா. மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வம் இருந்தா கூட எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்க முடியாது. ஆசைகள் எல்லாத்துக்கும் இருக்கும். ரைட்டுங்களா? அந்த ஆசைகள்ல சில ஆசைகள் நிறைவேறலாம், சில ஆசைகள் நிராசையா போகலாம். கொஞ்சம் அதுக்காக மன வருத்தப்படாதீங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த வேலையை செஞ்சாலும் வியாபாரம் தொழில் வேலை எது செஞ்சாலும் ஒரு திருப்தியான ஒரு மனநிலை இருக்கும். லாபம் கம்மியா கிடைச்சா கூட அப்பா போதும்டா, இன்னைக்கு உழைச்ச உழைப்புக்கு இந்த லாபம் கடல் கொடுத்துருக்காரு, சாட்டிஸ்ஃபைடான லைஃப் அப்படின்னு ஒரு திருப்தி அடையக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்குது. அதே பெரிய லக்குங்க. நிறைய பேருக்கு எத்தனை சம்பாரிச்சாலும் 10ல் ஐயோ இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தா இன்னொரு 10,000 சம்பாரிச்சல் அப்படின்னு 10ல் ஓடுவாங்க. உங்களுக்கு அப்படி இல்லை. போதும்டா, ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு 500 ரூபாய் கிடைச்சிருக்குது, இதோட என்ன அதிர்ஷ்டமான அப்படின்னு
ஒரு மனநிலையை ஈஸியா எடுத்துக்குவீங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு சிந்தனை உங்களுக்கு திருப்தியுடன் கிடைச்சிருக்குதுங்க. சந்தோஷமா இருந்துக்குங்க. எதிர்காலம் பத்தி ஒரு சிந்தனை வயப்படக்கூடிய அல்லது தொடர்பான பல விஷயங்களை நீங்க குடும்பத்துடன் பேசி சிந்திச்சு செயல்படுவீங்க. நல்லதே நடக்கும். மொத்தத்துல நேற்றைய விட இன்றைய நாள் கவலை இல்லாத ஒரு மனிதத்தன்மை உங்களுக்கு இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு அமோகம். புரிஞ்சு பாருங்க, தெளிவா இருங்க, உற்சாகமா இருங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல விஷயங்கள் எதிர்பார்த்ததை விட பல மாற்றங்களுக்கு உண்டான வழி, வெற்றிக்கு உண்டான வழி ஒரு சின்ன வழினாலும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய போகுது. அதே சமயத்துல அனுசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருந்தா கூட அந்த ஆசைகள் எல்லாம் ஒன் பை ஒன்னா நிறைவேறினா கூட அதுல எதிர்பார்த்த ஆசைகள் கொண்டு பெண்டிங் வைக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அதனால ஆசைகளை குறைச்சிக்கோங்க. ஆசைன்னா என்ன, பண ஆசையா இருக்கலாம், மற்றபடி வண்டி வாங்கணும், புதுசா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறும். கொஞ்சம் கொஞ்சமா ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும், லிமிட்டா வச்சுக்கணும். அதே சமயத்துல கேட்ட நேசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க முன் யோசனை இன்றி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் அல்லது கமிட்மெண்ட் ஆகட்டும், வாக்குறுதி கொடுக்கறதாகட்டும், எதா இருந்தாலும் சிந்திச்சு செயல்பட்டுக்கணும். தேவையெல்லாம் போய் நீங்களா எலிப்பொறியில் போய் மாட்டிக்க கூடாது. அதுக்காக சொல்றேன். மொத்தத்துல உங்களுக்கு விசாகம் அனுசம் கேட்டையும் மூணு விதத்துல இருக்குங்காட்டி இந்த நாளை நீங்க அனுசரிச்சு உங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சுமூகம். அம்மனியோட கொஞ்சம் அனுசரிச்சு எல்லாமே அனுசரிச்சு போகணும், அவ்வளவுதான் வச்சுக்க போயிட்டு நல்லது உழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தனுசு ராசி நேரிலே முருகா, பல செலவுகள் சார், எதிர்பார்க்கவே இல்லை சார், டக்குன்னு வருது சார், நான் என்ன சார் பண்றது? இருக்கிற 5000 ரூபாய 4000 ரூபாய் காலங்காத்தாலே கரைஞ்சு போச்சு, இன்னும் 1000 ரூபாய்க்கு அம்மனி வேற சொல்ற கணக்கெல்லாம் பார்த்தா இந்த 2000 ரூபாய் வேணும் தெரியும், என்னதான் பண்றது அப்படின்னு எதிர்பாராத செலவுகள் மூலம் பல நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலை உருவாகாட்டி நீங்க சில சமயம் டென்ஷன் ஆயிருவீங்க, நிதானம் இருந்து பேசிடுவீங்க, உற்சாகமே குறைஞ்சு போயிடும். அப்பேற்பட்ட நிதானம் வந்து ஆட்டு பேசிங்க தெரியுமா, நேரம் வீட்டுக்கு தான் போன் பண்ணீங்க, வேற வழி. நம்ம ஃபர்ஸ்ட் போன எடுத்து அம்மனி வேறு தான் இருக்கு, அம்மனின்னு ஐயங்கிட்ட எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு கசு மோசம் போன்ல பேசக்கூடாது. அம்மனி அப்படித்தான், ஐயன் அப்படித்தான் பேசுனீங்கன்னா எங்க நான் என்ன பண்றது? வீட்டுல அத்தனை பேர், குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறான், சாப்பாடு ஆகித்தான் அவனை, அது செலவு வரத்தானே செய்ய, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு எதிர்த்து பேசுவாங்க. அதனால குடும்ப சூழ்நிலை அனுசரிச்சு எது தேவையோ அதனால கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க, ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட நீங்க எதிர்பாராத செலவுகளுக்கு நீங்க திக்கு முக்காடி போனா கூட, கடன் வாங்கி செலவு பண்ணா கூட என்ன பண்றது, செஞ்சுதான் ஆகும். அப்பேற்பட்ட கால சூழ்நிலையில் தான் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கோச்சார அமைப்பு இருக்குதுங்க. எல்லா விஷயத்திலுமே நீங்க அனுசரிச்சு தான் போகணும். அம்மனி டாப்ல போனா நீங்க கீரை குறைச்சிக்கணும், ஐயா டாப்ல போனா நீங்களும் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கங்க. இப்படி அனுசரிச்சு இப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா தனுசுக்கு இந்த நாள் அமோகம். இல்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இப்படித்தான் நிற்போனா முட்டிக்கு ரெண்டும் பார்த்துக்கோ, அதான் சொல்ல வருங்க. அதே சமயத்துல சில விஷயங்கள் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பல ரகசியமான விஷயம், முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயங்களை நீங்க ஓப்பனா ஆல்ரெடி சொல்லாதீங்க. சில சத்தம் இல்லாம வேலையில கூட அவ எப்படி ஜெயிச்சா அப்படின்னு பல ரகசியங்களை பல பேர் உங்களுக்கு கேட்பாங்க. பல ரகசியம் நீங்க வச்சிருக்கலாம் மனசுக்குள்ள, அந்த ரகசியத்துல எழுதிட்டு ஓப்பனா சொல்லாதீங்க. உற்ற நண்பரா இருந்தாலும் சரி, உற்ற உறவா இருந்தாலும் சரி, சில விஷயம் நுணுக்கமான விஷயங்களை பயன்படுத்தி தான் வியாபாரத்தை டெவலப் பண்ணியிருப்பீங்க, தொழிலை டெவலப் பண்ணியிருப்பீங்க, வேலையில கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை கொண்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் பட்டுன்னு மட்டும் உடைச்சு மாட்டிக்காது. உங்ககிட்ட பல ஜால்ரா கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கு, இவன் எப்படி ஜெயிச்சேன், நாமளும் இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனா ஈஸியா ஜெயிச்சிட்டானு பல பேர், மாப்பிள்ள நீ வந்து அதிர்ஷ்டசாலிப்பா அப்படின்னு லேசா வாயை கிளறுவாங்க. வாயை கொஞ்சம் உஷாரா வச்சுக்கோ, ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குதுங்க தனுசு ராசினர்களே. மற்றபடி உங்களுக்கு வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டான ஆளா இருந்தா கூட கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அது தவிர்க்க முடியாது, போய்த்தாகணும். வேலையும் அப்படித்தான், லேசான அலைச்சல் இருந்தா கூட வெற்றி கொண்டான வழியும் ஒரு மாற்று கருத்து இல்லை, நல்லாவே இருக்குதுங்க. மற்றபடி எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சுமூகமா அமையுமான, ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை அமையக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. பல சிந்தனைகள் மனசுக்குள்ள வந்து போகும், நாமளி சத்தம் முறை இஞ்சத்தை கூட அப்படி இப்படி சந்தம் போகும், அதெல்லாம் அலைகழிச்சா கூட கொஞ்சம் முன்ன பின்ன மனசு ஒரு கோப்பில் இருக்காது. அன்பேலன்சிங் மைண்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. நீங்க அந்த சூழ்நிலையை பொறுத்து கொஞ்சம் அன்பேலன்ஸ்டு மைண்டை பேலன்ஸ்டு மைண்டா நீங்க தான் பண்ணிக்கணும். முடிஞ்சா காலையில போறப்போ உங்க ஆன்மீக உங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு போங்க, கொஞ்சம் மனசு அலைவாயிட்டு கொஞ்சம் குறைன்னு வச்சுக்கல, திருப்பி அதான் வருதுங்க. மற்றபடி உங்களுக்கு வெற்றி இருந்தா கூட அலைவாயும் மனசுனால அதை கொண்டாட முடியுமானா கொஞ்சம் சிரமமா இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சு போகும். அம்மனி ஐயன்னு ரொம்ப பரஸ்பர அன்பு இருந்தா கூட புரிதல் தன்மை குறைவாது, அந்த புரிதல் தன்மை அதிகரிக்க நீங்க அனுசரிச்சு போய்க்கணுங்க. மூலம் நட்சத்திர காலங்களே போராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு பலவிதமான உற்சாகம் வந்தா கூட அந்த உற்சாகத்தை குன்றக்கூடிய அளவுக்கு, உற்சாகத்தை டவுன் பண்ற அளவுக்கு சில செய்திகள் வந்து நீங்க டவுன் பண்ணி விட்டுருவீங்க. சம்மந்தமே இருக்காது, இருந்தாலும் உங்களுக்கு அந்த உற்சாகத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சு வரக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா உற்சாகம் குறையாம பார்த்துக்கலாங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அமைதியா கொண்டு போக மாட்டா. முருகா இன்னைக்கு எந்த பிரச்சனைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா கூட பிரச்சனை வீட்டுக்கு முன்னாடியே நிக்கி, வாசலுக்கு முன்னாடியே நிக்கி,
அப்பேற்பட்ட அந்த பிரச்சனையை தாண்டி போகணும்னா உங்களுக்கு அந்த அமைதியை குறைஞ்சு வரும். இப்படி மூலம் போராடம் உத்திராடத்துக்கு பல தடங்கள் வந்தா கூட இன்று இந்த நாளை கடந்து போறதுக்குண்டான வழியை உங்க இறைவனும் உங்க குலதெய்வம் கொடுப்பாங்க. கொலப்படாதீங்க. சரி, உங்களை முருகனை ப்ரே பண்ணிக்க. நல்லவை பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா உங்களுக்கு பல விஷயங்கள் தடைகள் காரிய தாமதங்கள் ஏற்பட்டு வந்தா கூட இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சு ஒரு நல்ல சுபகாரியம் ஒரு நல்ல காரியம் ஒன்று நடக்க போகுதுங்க. கவலைப்படாம இருங்க. அதே சமயத்துல நீங்க புதுமையான ஒரு திட்டங்கள் புதுமையான ஒரு வேலை வாய்ப்பு புதுமையான வியாபாரம் எதுவுமே புதுமையா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குண்டான சூழல் இன்னைக்கு நல்லாவே இருக்கு. எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத உதவிகள் உங்க சப்போர்ட்டுக்கு வரப்போகுது. நம்பிக்கையா இருக்கலாம். கேட்டுங்களா? கடன் கேட்கறீங்க பேங்க்லயும் பிரைவேட்லயும் அப்படி கேட்டிருந்த கடன் இன்னைக்கு வாங்க வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு நல்லாவே இருக்குதுங்க. மற்றபடி உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனியும் ஐயரும் இணக்கத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. இணக்கமெல்லாம் சுணக்கம் இல்லாமல் நடக்கும். தைரியமா இருக்கலாங்க. ஐயனும் அதே மாதிரி அப்பா அம்மா வகை மாமனார் அந்த எல்லாமே உங்க குடும்பம் சொல்லக்கூடிய அந்த நெருக்க உறவுகள் வந்து நல்லாவே இருக்குது. அவங்க ஆசீர்வாதமும் பிளஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகும். தப்பு இல்லை. பிள்ளை குட்டியெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. நல்ல ஒரு தன்மையான சூழ்நிலை தான் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு இன்னைக்கு வச்சிருக்காரு. ஹாப்பியா இருக்கலாங்க. அதே சமயத்துல உங்களுக்கு வியாபாரம் தொழில் அது வேலை எதா இருந்தாலும் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு பத்தி சிந்தனை அது தொடர்பான பல விஷயங்கள் உங்களுக்கு யோசனை பண்ணுவீங்க. அப்பேற்பட்ட சிந்தனை வயப்பட்டு நீங்க கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க முன்னின்று செய்யும். எப்படின்னா எதிர்கால திட்டம் இந்த வியாபாரத்தில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு யாராவது சொன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயத்துல நம்ம அம்மனி சைடு இருந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்க போடும். மூதாதையர் சொத்து ஒன்று உங்களுக்கு நல்லாவே கிடைக்க போகுது. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருக்கலாங்க. எந்த தப்பும் நீங்க வராது. அந்த அளவுக்கு நல்லா இருந்தா கூட உங்களுக்கு முயற்சின்னு ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா அமோகமான வெற்றி அற்புதமா கிடைக்க போகுது. முயற்சி இல்லாம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ கடவுள் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா வெற்றி கிடைக்கும்ப்பா, ஆனா நான் உங்களுக்கு மாரல் சப்போர்ட் பண்ணுவேன், நீதான் முயற்சி பண்ணணும்னு ஒரு காலகட்டத்தை கொடுத்துட்டார். அப்பேற்பட்ட உங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல விஷயங்கள் தாமதங்கள் குறைஞ்சா கூட நல்லதே நடக்கும். வெற்றிகர நிச்சயம். முயற்சி கண்டிப்பா வேணுங்க. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் மாற்றங்கள் வந்தா கூட அந்த மாற்றங்கள் நல்வழி மாற்றங்களா உங்களுக்கு ஏற்பட போகுது. வெற்றி நிச்சயம். கவலைப்படாதீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல விஷயங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தா கூட கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டாலும் உங்க சப்போர்ட் கிடைக்கும். தப்பு இல்லை. அந்த மத்தவங்க சப்போர்ட்னால அந்த காரிய வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களே எல்லாம் அந்த இறைவன் செயல். குலதெய்வத்தை ப்ரே பண்ணிக்க. சரி, உங்களை முருகனை ப்ரே பண்ணிக்க. நல்லதே நடக்கும். போயிட்டு விட்டுங்களா? நற்பவி உங்களுக்கு நல்லவை பழிக்கட்டும். கும்பராசி நேயர்களே, முருகா இன்னைக்கு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இல்லை வேலையாகட்டும் அதுல பல விஷயங்களை நீங்க புதுசு புதுசா கத்துக்குவீங்க. புதுசு புதுசா கத்துக்குங்காட்டி என்ன ஆகும்னா அந்த அதில் பெற்ற ஒரு அறிவும் செயலாற்றமும் ஊக்கமும் உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து வெற்றியை தரங்காட்டி ஒரு நல்ல பேர் கிடைக்க போகும். வியாபார தொழிலை பொறுத்த வரைக்கும் இவர் பல நுணுக்கமான விஷயத்தை ஃபாலோ பண்றாருப்பா, அதனால வெற்றி கிடைக்குது அப்படின்னு பல பேர் முணுமுணுப்பா குசு குசுன்னு பேசுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கையை பெற்ற ஒரு மனிதராக சமுதாயத்தில் உயர்ந்து நிற்க போறீங்க கும்பராசி நேயர்களே. வேலையை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். 10 பேர் பார்க்குற மாதிரி நீங்க செய்யாட்டி கூட கமுக்கமா இருந்து வேலையை முடிச்சு நல்லவர் தட்டிட்டு போயிடுறோம் பாடுறா அப்படின்னு உங்களை மறைமுகமாக 4 பேர் பாராட்டுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு அமைப்பா இந்த நாள் கும்பராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. திடீர் சில பேர்த்துக்கு வெளியூர் பயணங்கள் அமையக்கூடிய காலகட்டம், அதுவும் குடும்பத்துடன் போக வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அப்படி போயிட்டு வந்த சனி ஞாயிறு லீவுக்கு ஒரு பிக்னிக்கோ இல்லை சொந்தக்காரங்க ஒரு நல்ல விசேஷத்துக்கு போக வேண்டிய வெளியூர் பயணங்கள் வந்தா அதுவும் உங்களுக்கு சந்தோஷமான மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய குடும்பத்துடன் இன்ப சுற்றுலானோட வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்கும். சில பசங்களே ஹாஸ்டல்ல கூட படிக்கலாம். பார்க்கறதுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கூட போயிட்டு வாங்க. அவங்களும் எக்ஸாம் டைம்ல ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய செய்தி சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இப்பேற்பட்ட ஒரு நல்ல நாளை தான் உங்களுக்கு இந்த கும்பராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. மற்றபடி இன்னைக்கு மற்ற நாளை விட இணக்கமான சூழ்நிலை இருக்குங்காட்டி தொழில் வியாபாரம் மோகமா போகுது. வேலையில பிரச்சனை இல்லைங்காட்டி உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் டே பொழுதுபோக்கு அம்சம் உள்ள ஒரு நாளா நீங்க மாத்தணும் அப்படின்னு வெள்ளிக்கிழமையே நீங்க மன மகிழ்ச்சிக்கு கொண்டாடிடுவீங்க. அம்மனே சாயந்தரம் வருவேன் நேரமே ரெடியா குளிச்சுட்டு ரெடியாரு 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு உங்க குடும்பத்தையே ஒரு குதூகலப்படுத்தக்கூடிய ஒரு நாள். அப்பேற்பட்ட ஒரு நாளா நீங்க மாத்திக்க போறீங்க. அம்மனியா இருந்தா ஐயா ஐயனா இருந்தா அப்படி 2 பேரும் பரஸ்பர ஒரு அன்பு புரிதல் உங்களுக்குள்ள உண்டாகும். அப்பா அம்மாவுக்கும் உடல்நிலை பொறுத்து ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது. இல்லை ஆரோக்கியம் நல்லா இருந்தா இந்த மகிழ்ச்சியான செய்தியை அனுபவிக்க முடியும். அப்பேற்பட்ட நல்ல நாளா இந்த கும்பராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மற்றபடி உங்க பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது வந்துன்னா கூட இன்னைக்கு அதுல ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு சுப செய்தி வரக்கூடிய காலகட்டமும் இன்னைக்கு நல்லா தான் இருக்குது. அந்த கிரக அமைப்பு நல்லா தான் வருது, ஒன்றும் தப்பு இல்லைங்க. கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்தா அந்த கொடுக்கல் வாங்கல்ல
சில முன்னேற்றம், கடன் கொடுத்துருக்கலாம், கடன் வாங்கணும், இப்படி ரெண்டுமே இணக்கமாக தான் இருக்கும். கொடுத்துருந்த கடன் கூட நீங்க ஒரு டைம் 2 டைம் கேட்டோடனே கடன் கொடுத்துருவாங்க. மாப்பிள்ள ஒரு வாரம் லேட் ஆகி போச்சுடா இந்தாடா அப்படின்னு கேட்பாங்க. அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். அதை உங்களை ஏமாற்ற மாட்டாங்க, இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், பெரிய முன்னேற்றம் காணும் பெரிய பட்சத்தில் ஒரு சப்போர்ட் இல்லைங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. மற்றதுக்குள்ள மனசுக்குள்ள நீண்ட நாள் ஆசைகள், குடும்பத்தை பற்றியோ அல்லது புதிய வண்டி வாகனம் வாங்கணும், வீடு ஒன்று கட்டணும், இந்த மாதிரி சின்ன சின்ன நீண்ட நாள் ஆசைகள் இருந்தால் அதை கூட ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா பண்ணலாங்க. உங்களுக்கு மொத்தத்தில் சாதகமான, உற்சாகமான, ஒரு ஊக்கமூட்டக்கூடிய நாள், நன்மை தெரிந்த நாள், நன்மை கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு அடிச்சு சொல்லலாங்க. அதே சமயத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த எடுத்து பார்க்குறப்போ சில விஷயங்கள், டெக்னிக்ஸை, அதை பல பேர்களை பாராட்டுவான்னு சொன்னல, இந்த பாராட்டே உங்களுக்கு யாருக்கு கிடைக்குன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சதயம் புரட்டாதி விட அமோகமாக கிடைக்க போகுது. சதயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போனா கூட உங்களுக்கும் ஒரு வெளியூர் பயணம், மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு உல்லாச பயணம் உங்களுக்கு அமையும். நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் தகுந்த, உற்சாகம் மிகுந்த, ஒரு தன்னம்பிக்கையான நாள் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். முதல்ல இந்த ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், புரட்டாதி எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை அந்த கடவுள் கொடுத்திருக்காரு. மறக்காம குலதெய்வத்தை ப்ரே பண்ணிக்க, இஷ்ட தெய்வத்தையும் ப்ரே பண்ணிக்க. நல்லதே பழிக்கும், நல்லவை நடக்கும், நற்பவி உங்களுக்கு. மீனராசி நேர்களே, ஒரே சுணக்கங்க சார். டல்னா டல், இப்ப டல் நான் பார்த்தது இல்லை. அது வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், இல்லை வேலையா இருந்தா கூட ஈஸியா முடிக்க வேண்டிய வேலை இழுபறியா இருக்கு சார் அப்படின்னு ஒரு மந்தத்தன்மைன்னு சொல்லுவாங்களே, ஒரு ஸ்லோனஸ். இந்த ஸ்லோனஸ் தடைகள் பல இருக்கு. அந்த தடைகள் நீங்கி, இந்த ஸ்லோனஸ் நீங்கி, இந்த மந்தத்தன்மை நீங்கி கொஞ்சம் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வருங்க. மந்தத்தன்மை அகன்று ஒரு உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு உத்வேகம் கிடைக்க போதுங்க. மீனராசி நேர்களே, சந்தோஷமா இருக்கலாம். சுணக்கங்கள் குறைய போகுது. சுணக்கங்கள் குறைஞ்சி இணக்கமாகக்கூடிய ஒரு நாள் அமோகமா தெரியுதுங்க. மற்றபடி உங்க வேலையை பொறுத்த வரைக்கும் பல பேர் உங்களுக்கு இடையூறாக இருந்திருப்பாங்க. ஈஸியா நீங்க வேலையை முடிச்சிருக்கலாம், பல தடைகள் வந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி மறைமுக எதிரிகளை வென்று நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு நாளா இந்த வெள்ளிக்கிழமை அமோகமா அமைக்க போகுதுங்க மீனராசினியர்களே. அதுவும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்க தொழில், வியாபாரம், வேலையெல்லாம் சுணக்கங்கள் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் குடும்பத்துல இங்க ரிட்டர்ன் எடுத்து பார்த்தா அங்கேயும் உங்க அம்மனியோட எல்லாத்து போலவே ஒரு இணக்கம் அதிகரிக்கும். நேத்தது போல கொஞ்சம் அனுசரிச்சு போகக்கூடிய தன்மையை நீங்க கண்டிப்பா வளர்த்துக்குவீங்க. அந்த அனுசரிப்புனால குடும்ப ஒற்றுமை குலையாது, சந்தோஷமா இருப்பீங்க. அம்மனை பத்தி ஒரு அக்கறை உங்களுக்கு நேத்தோட நீங்க அதிகமா இருக்கு. அம்மனிங்கிறப்ப ஐயனை பத்தி 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஈக்குவல் ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த நாளை சுமூகமா கொண்டு போவேன். குடும்ப வளர்ச்சிக்காக ஒருமித்த கருத்தோட, ஒருமித்த சிந்தனையோட இன்னைக்கு செயல்படக்கூடிய, முன்னேற்றம் தரக்கூடிய நாள் அப்படின்னா மீனராசினியர்களுக்கு அது இன்னைக்கு தானே. மற்றபடி அப்பா, அம்மா, குழந்தை, குட்டி எல்லாமே சௌக்கியமா இருக்காங்க, ஒரு குறையும் எதுவும் இல்லைங்க. வண்டி வாகனத்தில் போறப்ப மட்டும் நம்ம அம்மனி வீட்டில் வண்டி வாகனத்தில் போறப்போ கொஞ்சம் பொறுமையா போகணும். கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. மற்றபடி பெரிய இது இல்லைங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் தொழில் வியாபாரத்தில் பண்ணணும், வேலையில சின்ன ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட அதை நீங்க லாபகரமான ஒரு செயலை செய்வீங்க, தப்பு கிடையாதுங்க. பல வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சிக்கும் லாபத்துக்கும் பஞ்சமில்லாத நாளா ஐடியா கொடுப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு மிகுந்த, மற்றவங்க உங்க மேல எதிர்பார்ப்புன்னு வச்சிருப்பாங்களே, அந்த எதிர்பார்ப்பு மிகுந்த அமோகமான நாளா நீங்க மாத்திடுவீங்க. நல்ல நாளா இருக்குதுங்க. திருப்பி சொன்னா அதே தான் வருதுன்னு வச்சுக்கல. மற்ற செல்வாக்கு, வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும், வெளி சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க செல்வாக்கும் மதிப்பும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அமோகமா உயரப்போகுது. அந்த அளவுக்கு நல்லாவே தெரியுது. தப்புன்னு வரப்போறது இல்லைங்க. இருந்தாலும் சில வாய்ப்புகள் தவறி போயிருக்கு, முன்னாடி பயன்படுத்தாம விட்டுட்டுமே அப்படின்னு கவலைகள் இருக்கும். அப்பேற்பட்ட கவலைகள் நீங்க அதே வாய்ப்பு சில பேருக்கு திரும்பி கிடைச்சு அந்த வெற்றிக்குண்டான வழி மீண்டும் கிடைக்க போகுது. சந்தோஷப்படலாம். அடாடா, மிஸ் பண்ண வாய்ப்பு மறுபடியும் கடல் கொடுத்துட்டாரு, விடாம பிடிச்சிக்கோங்க. அப்பேற்பட்ட ஒரு தன்மை உங்களுக்கு வரப்போகுதுங்க, பிடிச்சிக்கோங்க. சமயத்தில் அரசு தொடர்பாக, தனியார் தொடர்பாக சில ஒப்பந்தங்கள், சில விஷயங்கள் அனுகூலமா இருந்தா கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. ஏன்னா சில பேர் எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பை நீங்க நிறைவேற்றினா கிடைக்கும். ஆனா எதிர்பார்ப்பை நிறைவேற்றினா கூட சில பேர் இழுபறியான காலகட்டம் இருக்கங்காட்டி சிந்திச்சு செயல்படுங்க. அதில் அரசு சார்ந்த துறையில சில செயலாக்கம் பண்றப்போ அதே சமயத்துல உங்களுக்கு உற்சாகம் குறையாம தன்னம்பிக்கை மிகுந்த ஊக்கமான நாள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, நல்லாவே இருக்குதுங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டல்னஸ், ஸ்லோனஸ், மந்தத்தன்மை எல்லாம் நீங்கி உற்சாகம் பிறந்து மகிழ்ச்சி தரக்கூடிய அருமையான நாளா மாறப்போயிருச்சுங்க. அவ்வளவுதான், வேற என்ன சொல்றோம். புரட்டாதி நல்லாவே இருக்கு, கவலைப்படாதீங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குடும்பத்துல பிணக்கங்கள் இல்ல, சுணக்கங்கள் நீங்கி இணக்கங்கள் அதிகமாகும்.
பிணக்குகள் என்ன? சண்டை சச்சரவு தான். சண்டை சச்சரவு நீங்கி உங்களுக்கு எல்லா சமாச்சாரத்திலையும் ஒரு இழுவறியான காலகட்டம் நீங்கி அந்நியோன்யம் அதிகரிக்கப்போ சந்தோஷமா இருங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் அங்கங்க உங்களுடைய கடன் பாக்கிகள் வசூலாக இருந்து மனக்கசப்பு உண்டாக்கி இருந்தார். மனக்கசப்புகள் நீங்கி கடன் வசூலாகக்கூடிய ஒரு தன்மை நீங்க எதிர்பார்த்திருந்த பல காரியங்கள்ல சில காரியங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமோகமா இருக்கு. முதல்ல மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் அமோகமான நாள் தான். போயிட்டு நல்லவை பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. முருகா சரணம். எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் இந்த 12 ராசிக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் நல்லதே பழிக்கணும் அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு கூடவே இருந்து துணை புரியணும் மனசார வேண்டிக்கிட்டு போயிட்டு வரங்க. மறக்காம வஜ்ரம் அஸ்ட்ரோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக் பட்டன் இருக்குல்ல, அந்த கை பட்டன் அமுத்தி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நல்லவை பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. நன்றி முருகா. வணக்கம் முருகா. தேங்க்யூ முருகா.